இருக்கிற ஒரு யோவான் ஸ்நானகன். ஆனா அவரை தேடி நிறைய ஜனம் போச்சான். யாரை தேடி? யோவான் ஸ்நானகனை தேடி நிறைய ஜனங்கள் போனாங்களாம். அவர் அந்த யோர்தான் நதியில ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது, வனாந்தரத்தில் இருக்கிற அந்த யோவான் ஸ்நானகனை தேடி அநேகர் போனாங்களாம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? சொல்லுங்களா பார்ப்போம். அவருக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது, அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தது. என் அன்பு கூறியவர்களே, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா, உங்களை தேடி அநேகர் வருவாங்க. கரங்களை தட்டுங்க. உங்களை தேடி அநேகர் வருவாங்க. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நீங்க செய்கிற காரியங்கள் ஒன்றும் பிசகி போகாது. ஒன்றும் பிசகி போகாது. பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க நீங்க கேளுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உடைய ஆவினால என்னை நிரப்புங்க ஆண்டவர். அதான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை ஊற்ற போறாரு. நீங்க பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று இருந்தா நல்லது. ஆனா பரிசுத்த ஆவின் அபிஷேகம் நீங்க பெறலன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஐயா, அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவின் அபிஷேகம் எனக்குள்ள வேணும். பரிசுத்த ஆவின் அபிஷேகம் உனக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உனக்கு போதிப்பாரு. நீ எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்க நிக்கணும், எங்க நிக்க கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை கேட்கணும், எதை கேட்க கூடாது, எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் உனக்கு கற்றுத்தந்து நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், தேவ அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், அவர் ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துகிற தேவனாய், உன்னை பாதுகாக்கிற தேவனாய், உன்னை போஷிக்கிற தேவனாய், உன்னை உயர்த்துகிற தேவனாய் அவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்பினார், தேவனுக்காக சுடர் விட்டு எரிய விரும்பினார், ஆவின் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கணும். ஆவின் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர்